நடந்தது பைலட் எக்ஸாம். ஜிஎம்எஸ்ஏன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அதாவது அண்மை காலத்தில் எக்ஸாம் நடந்திருந்தது. அந்த எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் எம்சிக்கு எலிபரேஷனை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். முக்கியமான விஷயம், இந்த எலிபரேஷனை பார்க்குறதுக்கு முதல் பேப்பரை கரெக்டாக என்னோட கையில் எடுக்கணும். கையில் எடுத்து செஞ்சு முடித்ததுக்கு பிறகு தான் இந்த எலிபரேஷனை பாருங்கள். தயவு செய்து செய்யாமல் இந்த வீடியோவுக்கு வராது. செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள். முதலாவது வழியை பார்ப்போம். கதிர்பின் ஊட்டின் அளவை அளக்க பயன்படுத்தும் எஸ்ஐ அலகு பரிமாணம் என்பன முறையே. முதலாவது நம்ம கதிர்பின் ஊட்டின் அளவுண்டா என்னன்னு பார்க்கணும். கதிர்பின் ஊட்டின் அளவு என்னண்டா குறித்த பதார்த்தத்தால உறிஞ்சக்கூடிய கதிர்ப்பு சக்தியின் அளவு. அதாவது உறிஞ்சப்படும் கதிர்ப்பு சக்தியின் அளவு. அப்ப கதிர்பின் அதே போல கதிர்பின் கேட்டின் அளவு என்ற கணியம் இருக்கு. அதுவும் கதிர்பின் ஊட்டின் அளவும் அண்ணளவா சமனானது. சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. கதிர்பின் ஊட்டின் அளவுண்டா என்ன சொன்னேன், அந்த பதார்த்தம் ஒன்றால உறிஞ்சப்படும் கதிர்ப்பு சக்தியின் அளவுங்கிறதான் கதிர்பின் ஊட்டின் அளவு. கேட்டின் அளவு என்னண்டா ஒரு உயிரியல் பதார்த்தத்தால, அதாவது ஒரு உயிரியல் பதார்த்தத்திற்கு கதிர்ப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அளவிட பயன்படுத்தும் பௌதிக கணியம் தான் இந்த கதிர்பின் கேட்டின் அளவு. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னா, கதிர்பின் கேட்டின் அளவு வந்துட்டு கதிர்பின் ஊட்டின் அளவினது Q காரணி அல்லது RBE, அதாவது ரிலேட்டிவ் பயாலஜிக்கல் எஃபெக்டிவ்னஸ். இந்த ரெண்டோட பெருக்கம் தான் கதிர்பின் கேட்டின் அளவு. சரியா? நம்ம கேள்வி என்ன, பரிமாணமும் அளவு. இப்ப இன்னொரு விஷயம், கதிர்பின் ஊட்டின் அளவுடையும் கதிர்பின் கேட்டின் அளவுடையும் அடிப்படை அளவுகள் சார்ந்த அந்த அளவு வந்து ஜூல் கிலோகிராம் -1. அடிப்படை அளவு இல்லை, இன்னொரு அளவு ஜூல் கிலோகிராம் -1. ஸோ இப்போ நமக்கு லேசி என்னன்னா இதை வச்சு நம்ம பரிமாணத்தை காணும். இப்போ ஜூல் என்ன, சக்தி தானே. இப்போ சக்தியோட பரிமாணம் என்ன, ml வர்க்கம் P-2. அதுல இருந்து கிலோகிராம் -1 என்ன, ஒரு m-1 சேர்ந்தா சரி நமக்கு பரிமாணம் வந்து. ஸோ இல்லை அதுல இருந்து ஒரு m எடுத்து வந்தா அதுக்கு 100 அளவோட பரிமாணம் வரும், L வர்க்கம் P-2. அதே பரிமாணம் தான் கதிர்பின் கேட்டின் அளவு, அதாவது சீவத்துக்குரிய பரிமாணமாகவும் அமையும். ஆன்சர் வந்துட்டு 5. அடுத்தது நம்ம 2வது கேள்விக்கு போவோம். அலகுகள் பரிமாணங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்து. ஏ கூற்று, பரிமாணம் உள்ள அனைத்து பௌதிக கணியங்களும் அலகுகளை கொண்டது. சரியா? இப்ப பரிமாணம் இருக்கிற அனைத்துக்கும் அலகுகள் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதுல சரிதானே? அது சரி, அது நமக்கு யூஸ்வலா தெரியும். பரிமாணம் இருக்கிற அனைத்துக்கும் அலகுகள் காணப்படும். இப்போ பி கூற்ற பாப்போம். அலகுள்ள அனைத்து பௌதிக கணியங்களுக்கும் பரிமாணம் உண்டு. பி கூற்று பல என்னன்னு சொல்றது பாருங்க. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க 7 அடிப்படை கணியங்கள் இருக்கு. அதாவது வெப்பநிலை, அதே போல மின்னோட்டம், திணிவு, நேரம், நீளம், அப்படி 7 படிச்சிருப்பீங்க. அதே போல ஒளிச்செறிவு, பதார்த்தங்களின் அளவு. அது வந்துட்டு அடிப்படை பௌதிக கணியங்கள். பெறப்பட்ட கணியங்கள் 2 இருக்கு. என்ன, ஆரையனும் திண்ம ஆரையனும். இப்ப ஆரையனுக்கும் திண்ம ஆரையனுக்கும் அலகுகள் இருந்த போதிலும் அதற்கு பரிமாணம் இல்லை. ஆரையன் அலகு என்ன, ரேடியன். அதே போல திண்ம ஆரையன் அதுல அலகு வந்து ரேடியன். குறியீடுல அது பேர் தான் எழுதுங்க. இதுல குறியீடு ரேடியன், ரெட் அண்ட் ஒயிட். சோ இந்த 2 கணியங்களுக்கும் அலகுகள் இருந்த போதிலும் பரிமாணம் இல்லை. சோ பி கூற்று வந்துட்டு ஏ கூற்று சரி, பி கூற்று. சி கூற்ற பாருங்க. ஒரே பரிமாணத்தை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும் ஒரே அலகுகளை கொண்டிருக்கும். ஒரே பரிமாணம் இருந்தா ஒரே அலகுகளை கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. இப்ப பார்ப்போம். உதாரணத்துக்கு கோண வேகத்தின் அலகு என்ன, ரேடியன் செகண்ட் -1. அப்படி எவ்வளவு சொல்றது, ஒமேகாட அலகு வந்து ரேடியன் செகண்ட் -1. அதே போல இப்ப மீடுரண்ட் அலகு வந்துட்டு ஹெர்ட்ஸ் அல்லது செகண்ட் -1. இப்படி அலகு வந்துட்டு ஹெர்ட்ஸ் அல்லது செகண்ட் -1. இப்போ ஒமேகாட பரிமாணத்தை காணுங்க. ஒமேகாட பரிமாணம் என்ன வரும், ரேடியனுக்கு பரிமாணம் இருக்கா, பரிமாணம் இல்லைங்கிறதால செகண்ட் -1 பரிமாணம் தான் வரும். அப்ப இதுல பரிமாணம் வரும் E-1 வரும். அதே போல மீடுரனுக்கு செகண்ட் -1 பரிமாணம் வரும். அப்ப மீடுரண்ட பரிமாணம் வந்து P-1 வரும். இப்ப பாத்தீங்கன்னா கோண வேகத்துக்கு மீடுரனுக்கும் ஒரே பரிமாணம் வருது.
ஆனா அலகுகள் சமனா இருக்காது, ஒரே அலகு இல்ல. இதுக்கு வந்து ரேடியன் செகண்ட் -1, இதுக்கு செகண்ட் -1. ஸோ இப்போ இவருக்கு இந்த பரிமாணம் இல்லாத ஒரு அலகு சம்பந்தப்படுறதால இப்போ நம்ம சி கூட்டுற சரி என்று எடுக்கலாம். அதாவது ஒரே பரிமாணத்தை கொண்டிருந்தா அலகுகள் ஒன்றாയിരിக்கும் என்று எடுக்கலாம். ஸோ அதால சி கூட்டும் பல ஏ மட்டும்தான் ஆன்சர் முதலாம். மூணாவது கேள்வியை பாருங்க. 40% திறனுள்ள நீர்ப்பாம்பி ஒன்று ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கடம் நீரை 20 மீட்டர் உயரத்தில் உள்ள தாங்கி ஒன்றுக்கு பம்புகின்றது எனின் நீர்ப்பாம்பியின் வலு யாது? நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3. இப்போ நாம் இங்கே என்ன ஐடியாவை யூஸ் பண்ணணும்டா, சக்திக்கு சமன்பாடு நம்ம நிறைய படிச்சிக்கணும். ஆனால் இப்போ இந்த உயரமும் தந்திரிக்கானுங்கிறதால உங்களுக்கு ஐடியா வரணும் நம்ம சக்திக்குரிய எந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச இந்த சமன்பாடு வந்துட்டு, அதாவது உயரம் சார்ந்தது mgh தான் நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு, அதாவது உயரம் சம்மந்தப்படுகின்றது. இப்போ கேள்வி சக்தியா இல்லை, அந்த நீர் பம்பியில வலு. ஸோ இதை நேரத்தால் பிரிச்சா சரிதானே, இதை நேரத்தால் பிரிச்சா அந்த நீர் பம்பியில வலு வரும். ஆனால் ஒரு தரவன் தந்திரிக்கான் 40% திறன் இல்லை அப்படின்னா என்னண்டா, அந்த பம்பியில வலுவோட 40% தான் இந்த நீரை உயர்த்துறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. விளங்கிட்டா? அப்போ ஃபுல் அதாவது ஒட்டுமொத்த வலுவும் பயன்படுத்தப்படலை, 40% மட்டும்தான். அப்போ நம்ம முதல் அந்த அந்த நீரை உயர்த்துறதுக்கு பயன்படுத்தப்படுற வலுவை கணிப்போமே. ஓகே, நமக்கு தெரியும் அவர் கனவளவு தந்திருக்கார், உயரம் தந்திருக்கார், அதே போல அடர்த்தியும் தந்திருக்கார். நமக்கு தெரியும் எம் சமன் என்ன, வி ரோ, அதாவது திணிவு சமன் கனவளவு தர அடர்த்தி. இதை வச்சு நம்ம திணிவை காணலாம். திணிவை காணலாம். கனவளவு என்ன, 2 மீட்டர் காணும். 2 அடர்த்தி வந்துட்டு 1000. ஸோ 2000. ஓகே, இப்போ நான் இந்த 2 போட்டிருக்கேன் தானே, அது எவ்வளவு நேரத்துக்குரிய கனவளவு? கேள்வியை வாசித்தீங்கன்னா அவ்வளவு ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கனம் என்று தான் தெரியும். அப்போ உண்மையிலே இது எம் இல்லை, m/t, அதாவது திணிவு பாய்ச்சல் வீதம். திணிவு பாய்ச்சல் வீதம் வந்துட்டு 2000 கிலோகிராம் செகண்ட் -1 என்று வரும். விளையாட்டா v/t என்று வரும். அப்போ திணிவு பாய்ச்சல் வீதம் 2000 கிலோகிராம். m/t வந்துட்டு இந்த 2000 என்று வரும். 2000 தர g வந்துட்டு 10, உயரம் வந்துட்டு என்ன தெரியும் 20. இப்போ இதை கணிச்சிங்கண்டா 4 தர 10 வாட் வரும். இப்போ இதான் நீர் பம்பிட வலு இல்லை, அவன் கேள்வியில தந்திருக்கான் 40% திறன் உள்ள நீர் பம்பி. அதாவது நீர் பம்பிட மொத்த வலுவில் 40% தான் இது. அப்போ நம்ம மொத்த வலு எப்படி காணலாம்? மொத்த வலு உதாரணத்துக்கு நான் P1 என்று எடுத்தேன்டா, P1 தர 40% சமன் 4 தர 10 வரும். சரி, ஸோ இதை வெட்டலாம். அதே போல் இந்த 4 வெட்டலாம். ஸோ ஆன்சர் P1 சமன் 10 6 வாட்ஸ். 16 ஓட்டுகள். இப்போ நமக்கு விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டில் இருக்கு. அப்போ என்ன வரணும், கிலோ வாட்டுன்னா 10/3 செய்யும், அது சமம் 13 கிலோ வாட்டுகள். அஞ்சாவது. நாலாவது கேள்வியை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சீரான தடிப்பை மகனத்தையும் உடைய கதிரை ஒன்று கிடையான தரையில் உறுதியில் சமநிலையில் உள்ளது. அதை நீர்க்கும் மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. முதலாவது விஷயம் உறுதியை சமநிலை, அதாவது சமநிலைங்கிற கான்செப்ட் வந்திருக்கிறேன். ஸோ சமநிலைங்கிற கான்செப்ட்ல இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த உருவை பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடலாம். ஒன்று வந்து செவ்வன் மருதாக குறிப்பிடலாம், அது அடுத்தது வந்துட்டு நிறைய விஷயம். இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கு. 2 விஷயங்களில் சமநிலைக்குரிய நிபந்தனைகளில் மெயின் என்ன, இந்த 2 விஷயங்களும் பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும்
ஒரே தாக்க கோடின் மூலம் போகணும். அவங்க ஒரே தாக்க கோடுங்கிற போய் கடமை. ஸோ இங்கே வந்து மெயின் கீ என்ன, செவ்வல் மருதாக்கம் எவ்வளோ தொழிற்படணும் இல்லைப்பா. இப்போ செவ்வல் மருதாக்கம் வந்துட்டு சரியாக தொடுப்புள்ளியாக தொழிற்படும். ஸோ சரியாக இந்த புள்ளியில் நிலைக்குத்தாக தொழிற்படும். செவ்வல் மருதாக்கம் தொழிற்படும். இப்ப இது சமநிலையில் இருக்கணும்னா நிறைவு செய்யும் அதே தாக்க கோடினூடாக காணப்படும். ஸோ நிறைவிசை வந்துட்டு இந்த தளத்துல தான் இருக்கலாம், அதாவது இந்த நிலைக்கு தளத்தில், அதுக்கு அங்கால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த தளத்தை குறிப்பிட்ட. ஸோ இப்போ சாத்தியமானது என்னென்ன, ஏ டி சி. இப்போ டியும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்த விஷயம் வா, இப்போ இந்த 3 புள்ளிகளையும் எது எப்படி கண்டுபிடிக்கிறேன் வா. இப்போ நான் இவ்வளவு ஒரு கற்பனை அச்சை நான் உருவாக்குவோம். இவ்வாறு, அதாவது கிடையாக இவ்வாறு ஒரு கற்பனை அச்சை உருவாக்குவோம். உருவாக்கினோம்னா இந்த அச்சுக்கு குறிப்புறமாக இருக்கிற துணிகள் என்ன, இந்த கோளத்தை நீங்க மட்டும் நன்றி இதை எம்மன் இருக்கு. இப்போ இந்த அச்சுக்கு மேற்புறமாக இங்க ஒரு கோழி இருக்கு, இங்க ஒரு கோழி இருக்கு, இங்க ஒரு கோழி இருக்கு. ஸோ 3 எங்க காணப்படும். அப்போ திணி வெங்கால கூடு அச்சுக்கு மேற்புறம். ஸோ இந்த அச்சுக்கு குறிப்புறமாக திணிவு மையம் வரலாமா என்று பார்த்தீங்கன்னா வரையலாம். அப்போ சியை நாம கேன்சல் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆகுது. அந்த ஏ ஆர் பி ஆகிறதுக்காக நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஏ வராது, ஏனென்றா கட்டாயம் பி தான் வரணும். ஏ வராதுன்னா இப்போ இந்த 2 கோளுக்கு உரிய விலையில் இருக்கும் மையம் இது. இப்போ இந்த 2 கோளுக்கு உரிய விலையில் இருக்கும் மையம் எதோட வரும். அப்போ அந்த 2 விலையில் வந்துட்டு கட்டாயம் இடையில தான் வரும். அதாவது ஏக்கும் இந்த ஏதாவது புள்ளிக்கு இடையில தான் வரும். ஸோ ஏயும் சாத்தியம் இல்லை. ஸோ சரியான ஆன்சர் பி, 2வது ஆன்சர். 5வது, ஆரை ஆர் திணிவு எம்ஐயுடைய வட்ட நாணயம் ஒன்று உயரம் ஆரையுடைய ஒரு படியை தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளது. நாணயத்தை படிக்கட்டிற்கு மேலாக இருக்க தேவையான உய்வு விசை யார்? என்ன ஒரு படிக்கட்டு வந்து படிக்கட்டு வந்து அந்த படிக்கட்டை தொட்டவாறு ஒரு ஆரை உள்ள நாணயம் இல்லை. இதுல ஆரையும் ஆர் படிக்கட்டுற உயரம் கேள்வி என்ன, இந்த நாணயத்தை படிக்கட்டுக்கு இந்தியாவில கொண்டு போறதுக்கு தேவையான உயிர் விசை. இப்ப இந்த நாணயத்துக்கு ஒரு நிறை விஷயம் விதி, இவ்வாறு எஞ்சி ஒரு நிறை விசை. இந்த நிறை விசையால இந்த திசையில ஒரு திருப்பம் ஒன்று வரும், அதாவது இந்த சுழியில ஒரு திருப்பம் ஒன்று வரும். இப்ப இந்த திருப்பத்தை நாம எஞ்சி இந்தியாவில கொஞ்சம் திருப்பம் கொடுத்தோம்னா இந்த நாணயம் வந்து இந்த புள்ளி பற்றி சுழல் எத்தனைக்குமா இல்லையா, அதாவது இந்த புள்ளி பற்றி நாணயம் சுழன்று இப்படி வாரத்துக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கா இல்லையா. ஸோ நாம அந்த சந்தர்ப்பத்தை தான் இந்த கருதுறோம். அப்ப இந்த எம்ஜிஆர், அதாவது இந்த நிறைவிசையாலான திருப்பத்தை நாம எஞ்சணும். அப்ப எஞ்சிறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விளைவு விசை தான் விளைவு விசை. ஸோ இப்போ நாம திருப்பதி சமன்பாடு டோ சமன் எஃப் தர ஆர். இப்போ நமக்கு இந்த நிறைவிசையாலான திருப்பம் வந்துட்டு எம்ஜிஆர், அதாவது ஆரை வந்துட்டு ஆர், இது எம்ஜி வந்து நிறைவிசை. ஸோ எம்ஜி ஆர் சமன் எஃப் ஆர் டேஷ் எடுக்கிறது. இப்போ இந்த எம்ஜிஆர்ங்கிறது ஒரு மாறிலி தானே, இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு மாறிலி. அப்ப இந்த டோ வந்து மாறிலி. இப்ப விசை வந்துட்டு ஈவாகணும்டா செங்குத்து தூரம் எவ்வாறு காணப்படும். விசை வந்துட்டு ஈவா இருக்கணும்னா செங்குத்து தூரம் உயர்வாக காணப்படும். இது குறைவுனா இது உயர்வாக காணப்படும். ஒரு வட்டத்திற்குள் நீங்க எடுக்கக்கூடிய ஆக உயர் நீளம் உள்ள நேர்கோடியது என்று பார்த்தீங்கன்னா அது விட்டமாக தான் காணப்படும். ஸோ விட்டம் வந்துட்டு 2r காணப்படும். இப்ப இந்த புள்ளியிலிருந்து விட்டம் எங்கே காணப்படும் என்றா அந்த மையத்தில் வட்டத்தின் மையம் எது இது, இந்த தொடுப்புள்ளி, அதாவது சுழல் அச்சின் கேள்வி. ஸோ இந்த புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிற வர கோடன்னு சொன்னீங்கன்னா அந்த பகுதியிட மற்ற பக்கத்தில் தொடும் புள்ளி தான் நம்ம விசை வழங்க வேண்டிய புள்ளி. அப்ப நாம இந்த இடத்துல நம்ம விசை வழங்கணும். ஸோ இப்போ நாம வழங்க வேண்டிய அந்த விசையில தூரம் வந்துட்டு 2r நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நாம என்ன எழுதலாம், mgr சமன் f தர r டேஷ், r டேஷ் சமன் sorry இது 2r வரை. ஸோ f சமன் mg by 2 வருது. ஸோ
செகண்ட் ஆன்சர். இப்போ இந்த கேள்வியில சொற்பிரியம் முக்கியம். நான் கேள்வியில என்ன சொல்லியிருக்கேன், விழிவு விசையாதான் தான் கேட்டிருக்கேன். சம்டைம்ஸ் விழிவு கிடை விசை என்று வந்தா ஆன்சர் என்ன யோசிப்போம் தான். இப்போ நம்ம இப்போ இவரத்தை எப்படி கொடுத்தோம் விசையை, இவ்வாறு mg/2 விசையை கொடுக்கும். இப்போ இது கிடை விசையா இல்லை, இது நிலை குத்து விசை. ஸோ விழிவு கிடை விசையை எப்படி கணிக்கலாம். இப்போ விழிவு கிடை விசை வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் வந்துருக்கு, அதே கிடை விசை என்ன நமக்கு கிடையாக கொடுக்கணும். ஸோ இதை நான் திரும்பி போகிறேன். இது ஒரு பட்டமாகவே கருதுங்களா. கிடை விஷயம்னா நம்ம இவ்வாறு தான் கொடுக்கணும். இவ்வாறு கொடுக்கலாம், இவ்வாறு கொடுக்கலாம், இவ்வாறு கொடுக்கலாம், அல்லது இவ்வாறு கொடுக்கலாம், இவ்வாறு கொடுக்கலாம். இது வந்துட்டு ஆர், இது ஆர். கிடை விஷயம்டா ஷுவராக இது கிடையாக தான் இருக்க வேண்டும். ஸோ இப்போ நமக்கு தேவை என்ன, விழிவு கிடை விசை. நான் முந்தி சொன்ன மாதிரி ஒரு விசையில் வந்துட்டு இழிவாகணுமெண்டா செங்குத்து தூரம் எவ்வாறு காணப்படும், உயர்வாக காணப்படும். அப்ப இந்த கிடை விசைகளுக்கு தொலைப்படக்கூடிய உயர் தூரத்தை பார்க்கணும், அதாவது உயர் செங்குத்து தூரம். உதாரணத்துக்கு நான் இந்த விசையை கருதுனா, இந்த விசையை கருதுனா இந்த செங்குத்து தூரம் எவ்வளவு காணப்படும், அதாவது இந்த சுழல் அச்சில் இருந்து இந்த விசை தொலைப்படுற தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நான் காணப்படும். அதே நேரம் நான் இந்த விசையை எடுத்த வேண்டாம், சரியாக சுழல் அச்சு கூட ஆகும், அது செங்குத்து தூரம் 0. அதே நேரம் இதை எடுத்த வேண்டாம் செங்குத்து தூரம் என்னவாக காணப்படும், 6ஆக காணப்படும். அப்ப நாம எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் செங்குத்து தூரம் என்ன விடத்த 6. ஸோ அப்ப நாம r' வந்துட்டு 6 எடுக்கலாம். ஸோ திரும்பி எழுதலாம் mgr சமன் f தர r வரும். அப்புறம் f சமன் mg என்ற முடிவுக்கு வரலாம். இப்ப இதே டைப்பான கேள்வி இன்னொரு டைப் இருக்கு, அதையும் நான் பார்க்கிறேன். இவரத்தை வந்துட்டு படியில உயரம் 6 தான் இருந்திருக்கும். சப்போஸ் 6 இல்லாம வேறொரு உயரம் தாராக வைப்போம். உதாரணத்துக்கு இது எக்ஸ் என்று இருப்போமா, ஆர் பெரிதாக இருக்கும் எக்ஸை விட என்று எடுப்போம். இப்ப இவடத்தை நான் இழிவு விசையை பிரயோகிப்பதன் மூலம் இந்த நாணயத்தை படிக்காம அதை கொண்டு போறதுக்கு நான் விசை வழங்க வேண்டிய புள்ளி இரண்டு 5-6 புள்ளி தாராங்க. இவடத்தோடு இந்த புள்ளிகள் எதை குறிப்பீங்க, அதாவது இழிவு விசை மூலம் இந்த நாணயத்தை அவங்களால கொண்டு போறதுக்கு தேவையான விசை வழங்க வேண்டிய புள்ளி எது என்று பார்க்கறதுக்கு நம்ம முந்தி பார்த்தா இழிவு விசை வழங்கணும்டா தூரம் எப்படி இருக்கணும், அந்த விட்டத்துக்கு சமனாக இருக்கணும். ஸோ 2r சமனாக இருக்கணும். இப்போ அந்த விட்டத்துல மறுபுள்ளி எப்படி பார்க்கணும், இந்த தொடுபுள்ளி, அதாவது சுழல் அச்சில் இருந்து அந்த மையத்தினூடாக போற அந்த நேர்கோடை பார்க்கணும். நேர்கோடை பார்த்தீங்கன்னா அது எந்த புள்ளியில சந்திக்கும், பி என்ற புள்ளியில சந்திக்கும். ஸோ பி என்ற புள்ளியில நாம அந்த இழிவு விசையை வழங்குவதன் மூலம் அதை திருப்பலாம். ஸோ இது வந்துட்டு 3வது டைப்பான கேள்வி. அப்ப இந்த படிக்கட்டு நாணயம் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விகள் இந்த 3 டைப் இருக்கு. ஸோ இந்த 3 கிளியராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் செய்யலாம். 6வது அடிப்படை துணிக்கையில் தம் அடிப்படை விசைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று, குவாக்குகள் குவாக் முரண் குவாக் சேர்மானங்களாக காணப்படலாம். அதாவது குவாக்குகள் குவாக் முரண் குவாக் சேர்மானமாக காணப்படலாம் என்று சொல்லுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படைக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நாம அடிப்படை துணிக்கைகளை ரெண்டாவது ஒரு ஃபோமியம் அடுத்தது போசோன். ஃபோமியம் வந்துட்டு என்னன்னா சகல சடப்பொருட்களை மாற்றுவது, சரியா? அதே போல போசோன்ஸ் என்னன்னா அடிப்படை விசைகளை மத்தியஸ்தம் செய்யும் துணிக்கைகளாக காணப்படும். அதாவது அடிப்படை விசைகளை இடைத்தாக்கத்தை மத்தியஸ்தம் செய்யும். இப்போ இந்த ஃபெர்மியோன்ஸ்ல 2 வகை. அது வந்துட்டு என்னன்னா குவார்க்ஸும் லெப்டான்ஸும். இப்போ குவார்க்ஸ்ல 6 வகை இருக்கு, அப் குவார்க், டவுன் குவார்க், அப்படி இன்னும் 4 வகைகள் இருக்கு. அதே போல லெப்டான்ஸ்லயும் எலக்ட்ரான், நியூவான், டோ நியூட்ரினோ, எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியோன் நியூட்ரினோ இருக்கு. குவார்க்ஸால் ஆக்கப்பட்ட துணிக்கைகளை நாம ஹெட்ரன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது குவார்க்ஸால் ஆனது. அந்த ஹெட்ரன்ஸ், அதாவது குவார்க்ஸால் ஆக்கப்பட்ட துணிக்கைகளை நாம 2 வகையாக பிரிக்கலாம். அதுல ஒன்று வந்துட்டு பேரியோன்ஸ், அடுத்தது மீசோன்ஸ். இதுல வந்துட்டு பேரியோன்ஸ் வந்துட்டு என்னன்னா 3 குவார்க் கொண்ட சேர்மானமாக காணப்படும். உதாரணத்துக்கு புரோத்தன், நியூட்ரன் எடுத்தீங்கன்னா அது பேரியோன்ஸ். புரோத்தன் வந்துட்டு UUT என்று காணப்படும்.
நியூத்திரன் வந்து யூடிடி என்று காணப்படும். இதில் 3 பாக்ஸ் தண்ணி இருக்கு. ஸோ அது அவையெல்லாம் வேரியன்ஸாக காணப்படும். இப்போ மீசோன் வந்து எப்படி என்றால் ஒரு குவாக் முரண் குவாக் சேர்மானமாக காணப்படும். உதாரணத்துக்கு இப்போ அப்வாக்ங்கிறது ஒரு குவாக் தானே. அப்வாக் இப்போ ஸ்ட்ரேஞ்ச் என்ற ஒரு குவாக் வந்து ஸ்ட்ராங் என்ற ஒரு குவாக் வந்து இருக்கு. ஸோ அது வந்துட்டு எவ்வாறு வருமானா எஸ் பார் அதோட முரண் துணிக்கை. ஒவ்வொரு துணிக்கைகளுக்கும் முரண் துணிக்கை இருக்கு. அந்த முரண் துணிக்கை வந்துட்டு ஏற்றத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் அடிப்படையில் ஒத்தவை. அதாவது இப்போ அப்புவாக்கு வந்துட்டு அப்புவாக்கோட பார் அதாவது அதோட முரண் துணிக்கையோட ஏற்றத்தை தவிர மற்ற சகலதுலேயும் ஒத்திருக்கு. சரியா? ஸோ இந்த யூஎஸ் பார் வந்துட்டு ஒரு மீசோன். இது வந்துட்டு ஒரு குவாக், இது வந்துட்டு ஒரு முரண் குவாக். அப்போ இந்த குவாக்கும் முரண் குவாக்கும் ஒரு சேர்மானமாக காணப்படலாம். அவை மீசோனினால் அழைக்கப்படும். சரியா? ஸோ ஏற்ற பாருங்க என்ன குவாக்குகள் குவாக் முரண் குவாக் சேர்மானங்களாக காணப்படலாம். அது சரி. அது இன்னொரு விஷயம் தான் எனக்கு மறந்துட்டேன். இந்த போசோன்களில் வந்து நம்மளோட சிலபஸ்ல 3 இருக்கு. முதலாவது க்ளூவோன், அடுத்தது ஃபோட்டோன், அடுத்தது போசோன் டபிள்யூ, போசோன் ஜெட். ரிசோர்ஸ் புக்லேயும் இருக்கு. க்ளூவோன் வந்துட்டு என்னென்னா வலிமையான விசைகளை மத்தியஸ்தம் செய்யும் துணிக்கைகளாக காணப்படும். அதே நேரம் ஃபோட்டோன் வந்துட்டு மின்காந்த விசைகளை மத்தியஸ்தம் செய்யும் துணிக்கைகளாக காணப்படும். அதே நேரம் போசோன் டபிள்யூவும் போசோன் ஜெட்டும் நலிவான விசையை மத்தியஸ்தம் செய்யும் துணிக்கைகளாக காணப்படும். இப்போ இந்த விசைகளில் 4 விசை இருக்கு. அதாவது அடிப்படை விசைகள் 4 வகைப்படும். வலிமையான விசை, அதே நேரம் நலிவான விசை, மின்காந்த விசை, ஈர்ப்பு விசை. வலிமையான விசை என்னென்னா ஒரு அணுவோட கருப்புள்ள இருக்கிற சகல குவாக்குகளை ஒன்றாக பிடித்து வைத்திருக்கும் விசை. அதோட எல்லை வந்துட்டு கருப்புள்ளாக இருக்கும். அது மிகவும் வலிமையான விசை. அதோட பேர்லேயே இருக்கு. அடுத்தது நலிவான விசை என்னென்னா நலிவான விசை வந்துட்டு பீட்டா தேர்வுக்கு காரணமாக இருக்கும் விசை வந்து. அதே நேரம் மின்காந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே போல ஈர்ப்பு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சொல்ல வேண்டியது அவங்க. அடுத்து இதில் வலிமைகள் எவ்வாறு அமையும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வலிமையான விசை. வலிமையான விசை அதுக்கு பிறகு மின்காந்த விசை, அதுக்கு பிறகு நலிவான விசை, அதுக்கு பிறகு ஈர்ப்பு விசை என்ற ஓட்டர் எல்லாமே. அதாவது இந்த வலிமை, அந்த விசைகள்ல வலிமை இந்த ஓட்டர் எல்லாமே. இப்ப வலிமையான விசையில வீச்சு வந்துட்டு கர்மன்னு சொன்னேன். அதே போல மின்காந்த விசையும் ஈர்ப்பு விசையுடைய வீச்சு வந்துட்டு முடிவிலி வீச்சு. நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இஃபீல்லையும் ஜிஃபீல்லையும் படிச்சிருக்கீங்க முடிவிலி வீச்சு. வலிமை பாரம் கூற்றுகள் சார்ந்ததை பார்ப்போம். பி கூற்ற பாருங்க. அடிப்படை விசைகளின் வலிமையான விசைக்கு பெரிது, அதுக்கு பிறகு நலிவான விசை, அதுக்கு பிறகு மின்காந்த விசை, அதுக்கு பிறகு ஈர்ப்பு விசை. ஓர்டர் குறைக்கும். இந்த 2 இடமாற்றப்பட்டிருக்கு. ஸோ பி கூற்று பல. சி கூற்ற பார்ப்போம். முரண் துணிக்கைகளது ஏற்றத்தை தவிர ஏனைய அடிப்படை இயல்புகளில் அதனை ஒத்த துணிக்கைகளை ஒத்தவை. நான் முந்தி சொன்ன மாதிரி அப்புவாக்கு எடுத்தோம்னா அப்புவாக்கோட முரண் துணிக்கையும் அந்த ஏற்றத்தை தவிர மற்ற சகலத்திலையும் ஒத்திருக்கு. இதன் ஏற்றம் என்ன? +2/3 என்றால் இது வந்து -2/3. ஏனைய சகலத்திலையும் ஒத்திருக்கு. ஸோ சி கூற்று வந்துட்டு சரி. அப்போ ஆன்சர் ஏசி சரியானவை. 3வது. 7வது கேள்வி. அருகில் காட்டப்பட்டுள்ள ஒரு முனை திறந்த குழாயில் அச்சு வழியை அமுக்கமாறலை திறம்பட வகை குறிக்கும் வரைவு என்ன? அது அச்சு வழியை அமுக்கமாறலை பற்றி ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். இந்த உற்பத்தில இந்த காட்டப்படுற அந்த கோடுகளை பார்த்தீங்கன்னா அது அதாவது இந்த இடத்துல இருக்கிற துணிக்கையில இடப்பெயர்ச்சி, அதாவது அந்த அச்சு வழியை காணப்படும் துணிக்கையில இடப்பெயர்ச்சியை வகை குறிக்கும். உதாரணத்துக்கு இஞ்சி இருக்கின்றா இந்த துணிக்கையோட இடப்பெயர்ச்சி இது வகை குறிக்கும். இஞ்சண்டா இந்த துணிக்கையோட இடப்பெயர்ச்சி இந்த இது வகை குறிக்கும். அதாவது இப்ப இது வந்துட்டு என்ன? ஒளி அலை என்றால் நெட்டாங்கலையாக காணப்படும். அப்ப துணிக்கையை இஞ்சி இருக்கின்றா இது வந்து உயர் வீச்சத்துல அதுக்கு இருக்கும். இருக்கும் இப்படி இருக்கிற. இப்ப இதுல வந்துட்டு இன்னும் இருக்கிற துணிக்கை வந்துட்டு உயர் வீச்சம் உடையது. அதாவது இது இப்ப அலை உயர் வீச்சல் அலை. அதே போல இதுவும் அதே மாதிரி அலை. இப்ப இந்த பேட்டர்ன் வந்து தொடர்ச்சியாக அப்படி ரிப்பீட் ஆகிட்டு போகும்.
இப்போ இதில் வந்துட்டு இது வந்துட்டு உயர் வீச்சமுடைய துணிக்கை, இது வந்துட்டு பூச்சிய வீச்சமுடைய துணிக்கை. அதாவது இந்த துணிக்கை நிலையாக காணப்படுது. அதாவது இது ஒரு கணு, இடப்பெயர்ச்சி கணு. அதே நேரம் இது இடப்பெயர்ச்சி முரண்கணாக காணப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இதை யோசிப்போம். இப்போ இந்த இடங்கள்ல துணிக்கை எவ்வாறு காணப்படும்? இதோட ஒப்பிடப்பட்டால இந்த இடத்துல துணிக்கை எவ்வாறு காணப்படும்? பார்த்தீங்கன்னா நெருக்கமாக காணப்படும். நெருக்கமாக காணப்பட்ட அமுக்கம் பற்றி என்ன சொல்லலாம்? இந்த இடத்தோட ஒப்பிடப்பட்டால இந்த இடத்துல அமுக்கம் கூடன்னு சொல்லலாம். அதே நேரம் இங்கே அடிக்காய் காணப்படுறதால இங்கே அமுக்கம் குறையன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இடப்பெயர்ச்சி கணு, இது இடப்பெயர்ச்சி முரண்கள். ஆனால் இந்த அமுக்கம் தானே கூட இருக்கு. ஸோ ஒரு இடப்பெயர்ச்சி கணு வந்துட்டு ஒரு அமுக்க முரண்கணுவாக காணப்படும். நம்ம முரண்கணு சொல்றது உயர்பெருமானதுக்கு தானே. ஸோ இந்த இடப்பெயர்ச்சி கணுன்னா இங்கே அமுக்க முரண்கணு வரும், இந்த இடப்பெயர்ச்சி முரண்கணு வந்து அமுக்க கணுவாக வரும். இல்லைங்களா? அதை தொடர்புடைய அமைச்சு வருது, ஒன்று மத்திய ஆப்போசிட் பண்ணி வரும். இங்க வந்துட்டு என்ன இடப்பெயர்ச்சி எவ்வாறு காணப்படுது? இந்த இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். அதாவது இது ஒரு இடப்பெயர்ச்சி கணு. அப்ப இது ஒரு இடப்பெயர்ச்சி கணு வேண்டாம். இந்த புள்ளியில் என்ன வரணும்? ஒரு அமுக்க முரண்கணு வந்து வரணும். அமுக்கம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு உயர் புள்ளியிலேருந்து வரணும். அது இன்னொரு விஷயம். இப்ப இந்த குழாய்க்குள்ள ஒரு எளிமை சேர்க்கும் நடக்காட்டி இருக்கிற அமுக்கம் என்ன? வளிமண்டல அமுக்கம். அப்ப இந்த கூடி குறைந்தது வந்துட்டு எது சார்பாக நடக்கும்டா? வளிமண்டல அமுக்கம் சார்பாக தான் நடக்கும். அப்ப அமுக்கம் வந்துட்டு பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்காது, இந்த வளிமண்டல அமுக்கத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நாம் எழுதுவோம், இதை நான் வளிமண்டல பையன் எழுதுனா பையன் எழுதுவேன். இதை சார்பாக வரும் டோட்டல் லைன் போடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இருந்தீங்கன்னு வளிமண்டல அமுக்கம் சார்பாக ஒரு உயர் பெருமானமாக இருந்தீங்க. இவடத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வளமையாக்குற வலையை எப்படி சரி. இதுதான் அமுக்கம் ஆறு. ஆன்சர் வந்து 5. சில ஆட்கள் இந்த வரைவை போட்டிருக்கலாம். அது ஏன் பிள்ளை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்கு. அப்போ அந்த கூடி குறைகிறது வந்துட்டு வளிமண்டல அமுக்கம் சார்பாக தான் நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் கேள்வி வந்துட்டு அமுக்க மாறல் என்று தராம அமுக்க வித்தியாசத்தின் மாறல் என்று தந்திருந்தா இந்த வரையும் செட் ஆகிடும். அதாவது இந்த வரையும் சரி புரிஞ்சிருக்கு. ஆனால் அமுக்க மாறல் என்று தந்துட்டால இது அவருடைய சொற்பிரியோகம் முக்கியம். ஆன்சர் வந்துட்டு 5. 8. மூடிய விரைத்த கொள்கலம் ஒன்றினுள்ளே அமுக்கம் 2Pயில் ஒரு இலட்சிய வாயு உள்ளது. வெப்பநிலையை மாற்றாது குறித்தளவு வாயு அகற்றப்படும் போது அதன் அமுக்கம் -5P ஆகின்றது. கொள்கலத்தில் வாயுவினது திணிவில் ஏற்படும் சதவீத குறையும். இப்போ என்ன செய்யறாங்க? கொள்கலம் கொண்டிருக்கான், அதில் அமுக்கம் 2P. அதே கொள்கலத்திலேருந்து ஒரு குறித்தளவு திணிவுகள் எடுக்கிறாங்க. இப்போ அமுக்கம் என்ன ஆகுதுதான்? இப்போ அமுக்கம் +5P காணப்படுது. இந்த மாறலில் வந்துட்டு அதே பாத்திரம் தான் பயன்படுத்தப்படுது, அதே விரைத்த பாத்திரம். ஸோ அப்போ கனவளவு மாறாது, அதே நேரம் வெப்பநிலை மாறாதுன்னு சந்திக்கிறார். அப்போ கனவளவு மாறாது, வெப்பநிலை மாறாது. அப்போ இங்கே நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ணணும்? PV = nRT சமன்பாடை யூஸ் பண்ணணும். இலட்சிய வாயு விதி PV = nRT. இதில் வந்துட்டு Bயும் மாறாது, Rயும் மாறாது, Tயும் மாறாதுங்கிறதால P நேர்விகித சமன் என்னங்கிற தொடர்பு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ N சமன் என்ன? திணிவின் கீழ் மூலர் திணிவு. இப்போ ஒரு குறித்த வாயு, அதாவது இப்போ வலியை எடுத்தோம்னா கழித மூலர் திணிவு என்ன? அதாவது அந்த சராசரி மூலர் திணிவு வந்து மாறாது காணப்படும். அப்போ N நேர்விகித சமன் M என்று எடுக்கலாம். இப்போ இந்த 2 தொடர்புகளின் விளைவில் வந்துட்டு P நேர்விகித சமன் M என்று எடுக்கலாம். ஓகே, நமக்கு தேவை என்ன? சதவீத குறைவு. சதவீத குறைவு என்றால் ஏற்பட்ட குறைவின் கீழ் ஆரம்ப திணிவு. நாங்கள் எண்ணோட்டம் எடுக்கலாம். அப்போ அந்த திணிவு குறைவின் கீழ் ஆரம்ப திணிவு தானே 100. இதுதான் தேவை. இதை நாம மறுபடியும் ஆளுகலாம். அமுக்க குறைவின் கீழ் ஆரம்ப அமுக்கம் 100. ஏன்? P நேர்விகித சமன் M தொடர்பு வந்து. ஸோ இதுக்கு பதிலாக நாம இந்த தொடர்பை யூஸ் பண்ணலாம். இப்போ அமுக்க குறைவு என்ன? அமுக்க குறைவு வந்து 2Pயிலிருந்து -5P மாறுது. ஸோ அமுக்க குறைவு வந்து 2P - -5P. ஆரம்ப அமுக்கம் வந்து 2P.
ஸோ சதவீத குறைவு கணிப்பு. ஸோ 2p மைனஸ் தசம ஜிபி வந்துட்டு 1.5 அதற்கு 2p தர 100%. அது சமன் 75%. ஸோ 5வது ஆன்சர். 9வது கேள்வி. A, B இரண்டும் நீளம் L, திணிவு MA உடைய சீர் உலோக கோள்களாகும். FA, FB என்பன முறையே A, B யினால் M மீது பிரயோகிக்கப்படும் ஈர்ப்பு விசைகளின் பருமன்களாக இருப்பேன் அங்கால சில தொடர்புகள் தந்திரி ஒப்பிடும். ஸோ முதல் நம்ம எப்படி ஒப்பிடலாம்னு பார்க்கலாம். இது வந்துட்டு புள்ளி திணிவுகளா இது பார்த்தீங்கன்னா புள்ளி திணிவு. ஸோ இதை நாம துண்டுகளாக உடைச்சி தான் கருதணும். உதாரணத்துக்கு இதை நான் ஒரு திணி வேண்டும், அதாவது இந்த மொத்த திணிவை நான் 3ஆக பிரிக்க போறோம். இது ஒரு திணிவு எடுத்து இது ஒரு திணிவு எடுத்து, அதாவது சர்வசம திணிவுகளாக இருக்கு. இது வந்து n/3 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 வருது. அதே போன்று இதே பிரியல் n/3 n/3. இப்ப நான் இந்த ரெண்டு படத்தையும் தனியாக கூறுறேன். இப்ப இந்த துண்டினால் இதன் மீது உணர்த்தப்படும் விசை இப்ப அது காணப்படும். இதை நான் ஒரு F என்று எடுக்கிறேன். இந்த துண்டினால் இதன் மீது உணர்த்தப்படும் விசை வந்து F என்று வரும். இந்த துண்டினால் இதன் மீது இவ்வாறு F என்று வரும். இப்ப இந்த F இந்த கிடையாக இருக்கிற F ஆல கிடையாதான் தொழிற்படும். இப்ப இந்த மேலிருக்கிற ரெண்டு F ஆலையும் விலையில் எவ்வாறு காணப்படும்? இதுல பிரித்த கூறுகள் தான் கிடைக்கு அந்த கிடை விசைக்கு நம்மளுக்கு செய்யும் நிலைக்கு இது வந்து சமப்படுத்தப்படும். அப்ப இங்க அந்த பிரித்த கூறு தான் வருது என்கிறதால இந்த ஒரு சின்ன ஒரு குறைவு வரும். எதோட ஒப்பிட்டு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இந்த 2 புள்ளி திணிவு இருக்கின்றது எம்மும் எம்மும் 2 புள்ளி திணிவுண்டா இதன் மீது, அதாவது இதன் மீது இந்த எம்மால் வழங்கப்படும் விசை என்ன காணப்படும்? 3F ஆக காணப்படும். அதே நேரம் 3F-ம் கிடையாதுதான் துடிப்படும். ஆனா இந்த 3 ஒரு F வந்துட்டு கிடையாது, மற்ற 2 F-ம் கொடுத்த கோணத்துல துடிப்படும். ஸோ இந்த 2 பிரித்த கூறுங்கள் இங்கே வருதுங்கிறதால இந்த புள்ளி திணிவால் ஏற்படுத்தப்படும் விசையை விட இந்த கோளால் ஏற்படுத்தப்படும் விசை குறைவாக காணப்படும். இப்போ இதை நாம ஒப்பிட்டுக்கணும். இதை எப்படி ஒப்பிடலாம்ப்பா? இப்போ நாம இதில் துளிப்பர், அதாவது இதனால் வழங்கப்படும் விசைய இது சார்பாக தான் கதைக்கு போடும். சரியா? இப்போ இந்த தூரம் R தானே, அதாவது இந்த 2க்கும் இடைப்பட்ட தூரம் R. இப்போ இந்த தூரத்துக்கு இருக்கு இது ஆரண்டா இது எப்படி இருக்கும்? ஆரோட உயர்வாக இருக்குமா குறைவாக இருக்குமா? பார்த்தீங்கன்னா ஆரோட உயர்வாக தான் இருக்கும். அப்ப இதை நான் y என்று எடுத்துனா y பெரிது r. விசைக்கு சமன்பாடுங்க F சமன் G m m × r வரும். அப்ப அந்த இடைப்பட்ட தூரம் அதிகரித்து என்றால் வழங்கப்படுற விசை என்ன? வழங்கப்படுற விசை குறையும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த தூண்டோட ஒப்பிடப்பட்டால இந்த தூண்டினால் வழங்கப்படும் விசை குறைவாக பாடப்படும். அதாவது இந்த F-ஐ விட F' சின்னதாக இருக்கும். அதாவது இந்த தூண்டினால் இதன் மீது வழங்கப்படும் விசை F' வந்து F-ஐ விட சின்னதாக இருக்கும். ஸோ இதனால் வழங்கப்படும் உலகில் விசை வந்துட்டு இதோட ஒப்பிடப்பட்டால குறைவாக காணப்படும். ஸோ நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்? FB ஆக சின்னதாக இருக்கும். அதுக்கு பிறகு FA வரும். அதுக்கு பிறகு G/m/r வர்க்கம் வரும். இது ஏன் குறைவு? இதோட புறக்கால இது ஏன் குறைவு? பிரித்த கூறு வருதுங்கிறதால. இதோட புறக்கால இது ஏன் குறையுது? ஏன்னா அந்த செங்குத்து தூரம் கூடுறதால, அதாவது இடைப்பட்ட தூரம் கூடுது. ஸோ FB அதுக்கப்புறம் FA அதுக்கப்புறம் G/m/r² வரும். ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். பாருங்க, வானவில் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் பிழையானது. முதலாவது வானவில் எவ்வாறு உருவாகுது என்று பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம முதல் கூட பார்ப்போம். வானவில் தோன்றுவதற்கு காரணம் நீர்த்துளிகளினுள் நடக்கும் உத்தரிப்பா. அது உத்தரிப்பா அல்லது முழு உத்தரிப்பாடுவா? இப்போ சம்டைம்ஸ் முழு உத்தரிப்பு சாத்தியப்படுமான்னு பார்ப்போம். முழு உத்தரிப்பு நடைபெறணும்னா என்ன? படுகோணம் வந்துட்டு 90 இருக்கும். உதாரணத்துக்கு இவடத்தை இந்த முறிவு நடக்குமா? செப்பன் வந்துட்டு ஆரையாக தான் காணப்படும். செப்பன் ஆரையாக எடுத்து முழு உத்தரிப்பண்டா 90 காணப்படும். இந்த 90 பாகை படுகோணத்துல வந்துச்சுட்டா, சரி 90 பாகை படுகோணத்துல வந்துச்சுட்டா கதிர் வந்துட்டு இவடத்தை
முடிவடையுமா அல்லது எபோவுமா? இது பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது நீர்த்துளிகள் இந்த சந்தர்ப்பத்தில் முடிவடையாது போகும், அவ்வாறே போகும். இப்படி இதனால் நீர்த்துளிகள்ல வானவில் தோன்றது முழு உத்தரிப்பால் அல்ல, உத்தரிப்பா. அடுத்த விஷயம், இப்ப நம்ம முழு உத்தரிப்பு இல்லைன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தேன். உத்தரிப்பு நடக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கருத்து இவ்வளவு இப்போ ஒரு குறித்த கோணம் ஒன்றுல வரப்போகுது. வந்தா என்ன நடக்கும்? நிறப்பிரிகை ஏற்படும். நிறப்பிரிகை ஏற்படுத்துகிறார். உதாரணத்துக்கு நான் 2 நிறத்தை கருத போறேன். ஒன்று சிவப்பும், அடுத்தது ஊதாவையும் கருத போறேன். சிவப்பு வந்துட்டு 2 கதிரும் செவ்வனை நோக்கி தாங்க. ஆனா இப்ப முறிவு சுட்டி எதுக்கு கூட? ஊதாவுக்கு தான் கூட. ஸோ ஊதா வந்துட்டு சிவப்பை விட மேலும் செவ்வனை நோக்கி காணப்படும். ஊதா வந்துட்டு இவ்வாறு வந்துச்சுன்னா சிவப்பு வந்துட்டு இவ்வாறு வரும். இவ்விடத்து 2ம் உண்மையா முடிவடை. ஆனா நம்ம இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நம்ம முறிவை கருத போறோம்ல, இவ்விடத்தை நடக்கிற உத்தரிப்பை கருத போறோம். இவ்விடத்தை நாம செவ்வனை பார்க்கிறது இப்படி உத்தரிப்பு நடைபெறும். இதுல வந்து இது சிவப்பு, இது இப்ப வானவில் எவ்வாறு காணப்படும்டா? இந்த கதிரை நாம நிறுத்தினோம்டா, இவ்விடத்தை என்ன வரும்? சிவப்பு நிறம் தோன்றும். இவ்விடத்தை சிவப்பு. இவ்வளவுக்கு இடையில அந்த 7 நிறங்களும் பரம்பி காணப்படும். இதுதான் வானவில். அப்ப இதுல இருந்து நாம ஒரு கேள்வி கான்செப்ட் எடுக்கலாம். என்ன? வானவில்லின் மேற்பகுதியில் தோன்றும் நிறம் சிவப்பாகும். சிவப்பு தானே நான் நிறுவி காட்டேன். முதலாவது கூட்டும் போது 2வது கூட்டும் போது இப்ப இன்னொன்றிக்கு முதன்மை வானவில், துணை வானவில். சரியா? இப்ப முதன்மை வானவில் என்றா என்னண்டா, ஒரு தரம் உத்தரிப்பு நடைபெறத்தால் தோன்ற வானவில் தான் முதன்மை வானவில். துணை வானவில் என்றா 2 தரம் உத்தரிப்பு நடைபெறும். உதாரணத்துக்கு நான் கூறுறேன். இவ்விடத்து வந்துட்டு இவ்விடத்து உருவாகிறது துணை வானவில். ஏன்? இங்க ஒரு தரம் உத்தரிப்பு நடைபெறும், அதுக்கு பிறகு இங்க ஒரு தரம் உத்தரிப்பு நடைபெறும். உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க முந்தையும், ஒரு ஊடகத்தின் ஊடாக ஒரு கதிர் அனுப்பப்பட்டாங்க. அதாவது 2 வெவ்வேறு ஊடகங்கள் கதிர் அனுப்பப்பட்டாங்க. உண்மையிலே பெரும்பகுதியான கதிர்கள் முடிவடையும். சரியா? பெரும்பகுதியான கதிர்கள் முடிவடையும். ஆனா ஒரு சில கதிர்கள் வந்து என்ன பகுதி திரிப்படை. உண்மையிலே படுகதிர செறிவு வந்துட்டு முடிகதிர செறிவை விட உயர்வாரி. இங்கேயும் உத்தரிப்பு தாண்டி நடைபெறுது. சோ இங்க வார கதிர செறிவு வந்துட்டு இந்த தெரிகதிர செறிவை விட உயர்வாரிக்கும். அதாவது இந்த தெரிகதிர செறிவு குறைவாக காணப்படும். இப்ப உத்தரிப்பு நடைபெறுற எண்ணிக்கைகள் கூடி என்ன நடக்கும்? செறிவு குறையும். அப்ப செறிவு குறைஞ்ச பிரகாசம் என்ன நடக்கும்? குறையும். அப்ப அதால முதன்மை வானவிலுக்கு துணை வானவிலை விட பிரகாசம் உயரும். சரியா? அடுத்தது இந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே படம் தான். என்ன இதுல இருந்துன்னா ஒரு தெரிப்பா இங்க எக்ஸ்ட்ராவா போட்டி. இங்க பாத்தீங்கன்னா முதன்மை வானவில் வந்துட்டு மேலுக்கு வருது, துணை வானவில் வந்துட்டு கீழே வருது. அப்ப எது மேலு காணப்படும் பாத்தீங்கன்னா முதன்மை வானவில் தான் மேலு காணப்படும். ஸோ 2வது கூற்று பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் பிரகாசமான முதன்மை வானவில்லானது துணை வானவிலும் சற்று மேல் காணப்படும். அதாவது துணை வானவில் வந்துட்டு முதன்மை வானவில்லை விட மேலு காணப்படும் என்று சொல்றார். அது போல முதன்மை வானவில் தான் மேலு காணப்படும். அடுத்தது சூரியனானது மேல் நோக்கி நகரும் போது வானவில் கீழ் நோக்கி நகரும். உதாரணத்துக்கு இந்த கதிர்கள் எங்கிருந்து வரப்போகுது? சூரியன்லேருந்து தான் வரப்போகுது. சரியா? சூரியன் கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டுண்டா இவ்விடத்துல ஐ குறையும், அதால 6 குறையும். அப்ப இந்த உத்தரிப்பு நடைபெற இடம் வந்துட்டு
கொஞ்சம் கீழுக்காகும். அதாவது இவ்விடத்தை நடைபெற்ற உத்தரிப்பு வந்து இவ்விடத்தை நடைபெறும். இவ்விடத்தை நடைபெற்றுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த முறிவு நடந்த இந்த வானவில் தோன்ற இடம் வந்துட்டு கீழுக்காகும். விளையாட்டா? ஸோ சூரியன் மேலுக்கு போயிருந்தா வானவில் வந்து கீழுக்கு வரும். சரியா? அப்ப 4வது கூற்றும் சரி. 5வது கூற்றை பார்ப்போம். வானவில் தோன்றுவதற்கு சூரியன் நமக்கு பின்னால் இருக்க வேண்டும். இப்போ நீங்க இங்க இருந்தா தான் நீ வானவில் அவதானிக்கலாம். உதாரணத்துக்கு அழிக்கலாம். இங்க இருந்தா தான் நீங்க இந்த வானவில் அவதானிக்கலாம். சரியா? அதாவது சூரியன் நமக்கு பின்னுக்கு இருக்கணும். இப்போ பின்னுக்கு இருந்தா தான் நாம இந்த வானவில் அவதானிக்கலாம். சரியா? அது பேசிக் தியரி. ஸோ 5வது சரி. ஆன்சர் 2வது. பிள்ளையான கூற்று 2வது.